ஆதி திருச்சபை எழுப்புதல் எருசலேமில் ஆரம்பித்து உலகமெங்கும் பரவியது. அதுபோல கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் மிகப்பெரிய எழுப்புதல் எருசலேமில் தான் ஆரம்பமாகும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் ஜெபிக்க அநேகரை ஏவி எழுப்பி கொண்டிருக்கிறார். அனுதினமும் அதிகாலையில் எருசலேமிற்காக நான் ஜெபிக்க முயற்சி செய்கிறேன். அதன் விளைவாகத்தான் இந்த பாடலும் பிறந்தது. சங்கீதம் 122:6 எருசலேமின் சமாதானத்திற்காக மன்றாடுங்கள். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். எருசலே, எருசலே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். எருசலே, எருசலே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். மனம் இறங்குகிறார், ஆதரவாய் எழுந்து நிற்கின்றார். கர்த்தர் மேல் மனம் இறங்குகிறார், ஆதரவாய் எழுந்து நிற்கின்றார். தயை செய்யும் காலம் வந்தது, தயை செய்யும் காலம் வந்தது. குறித்த நேரமும் வந்து விட்டது, குறித்த நேரமும் வந்து விட்டது. விழித்தெழு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். எருசலே, எருசலே, உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனத்தை வைத்து ஒரு படமாக நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் இந்த படம் வெளிவரும். ஆமென். தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா.